வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா சீரீஸ் 3. என்னடா நேராக கிச்சனுக்கு வந்துட்டுன்னு பாருங்களா. ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எல்லா வேலையும்னா வீட்டை க்ளீன் பண்ணியாச்சு. முந்தானேத்து துடைக்க வேண்டியது, துணி காயப்படும், துவைக்கணும், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நேற்றே சமையலும் பண்ணியாச்சு. இன்னைக்கும் சமையல் தான் பண்ண போகிறோம். அதுவும் என்னென்னா டடன் 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 கன் சிக்கன் அதுதான் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக வந்துட்டேன் சமையல் பண்ணுறதுக்கு. என்ன டைம் 10:15 ஆகிப்போச்சு. ஸோ இது போட்டு மசாலா போட்டு ஊற வச்சாதான் ஒரு 3 to 4 hours ஊறினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். நேற்று யூஸ் பண்ண பாத்திரத்தை கழுவாமல் இருக்குது. ஷிங்க்கு ஃபுல்லாக இல்லை, ஷிங்க்கு பாதி பாத்திரம் இருக்குது. சரி, ஓகே, முதல்ல பாத்திரத்தை கழுவிடுவோம். அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, இந்த சிக்கனை வந்து நல்லா தண்ணி பிடிச்சி கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள் போட்டு கொஞ்ச நேரம் ஊறுச்சுன்னா சிக்கனில் இருக்க பாக்டீரியாஸ் எல்லாம் காலி ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த பாத்திரத்தை கழுவி வச்சிடலாம். எப்போ சிக்கன் வாங்கினாலும் மோஸ்ட்லி நான் தான் வீட்டில் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா உஷா அவ்வளோ இதுவாக அவளே என்கிட்ட சொல்ல, நீங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்போவுமே சிக்கன் வாங்கினேன்னா மஞ்சள், கல்லுப்பு, சால்ட்டோட போட மாட்டேன், கல்லுப்பு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 5 to 10 நிமிஷம் கொஞ்சம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ டக்குன்னு பாத்திரத்தை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், பாத்திரம் கொஞ்சம் தான் டக்குன்னு கழுவி முடிச்சாச்சு. ஸோ இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. ஊரில் நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ நல்லா வாஷ். ஸோ இது தந்தூரி ஸ்டைலில் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் சிக்கன் கட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருக்கேன். தந்தூரிக்கு மோஸ்ட்லி தோல் இருந்தால், கிரில் மாதிரி செய்கிறதான் தோல் நல்லாயிருக்கும். ஆனால் தோல் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது நான் வந்து இது பண்ணி பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும் ஈஸியாக க்ளீன் பண்ணுறது. இந்த இதெல்லாம் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஓகே. சிக்கன் க்ளீன் பண்ணியாச்சு, மசாலாலாம் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ என்னென்ன மசாலா போட போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். எப்பவுமே கொஞ்சமாக மஞ்சத்தூள் என்ன இது நீங்கள் பண்ணுறதுனாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் அந்த இது வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக ஷெஷ்வான் சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், அடுத்து சோயா சாஸ். இது வந்து பீட்சா சாஸ், பீட்சாக்கு மேலே போடுற சாஸ். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நெக்ஸ்ட்டு லெமன், ஒரு 1/2 லெமன். ஆயிலுக்கு பதிலாக பட்டர். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தந்தூரி மயோ, சால்ட். இப்போ நல்லா இதை அரைஞ்சிக்கணும். லெமன் இல்லைன்னா நீங்கள் தயிர் ஊற்றிக்கலாம். அரைஞ்சாச்சு. ஸோ சிக்கனை உள்ளே போட வேண்டியது. ஸோ சிக்கனில் போகிற மாதிரி மசாலாவை நல்லா ஸோ நான் வெறும் சிக்கன் மட்டும் எப்பவுமே போட மாட்டேன், அதோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போடுவேன். எனக்கு வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் தனியாக
கேப்சிகமும் இதுதான். ஸோ உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் அப்படியே போடாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி இது பாருங்க கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. அது நல்லா ஊறட்டும், நல்லா க்ளோஸ்லேயே இருந்துச்சு. 4 மணி நேரமாக ஊறினா தான் அந்த மசாலா இறங்கும். ஸோ இறங்கினதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். நான் ஓவன்லாம் செய்யணும். ஸோ ஓவன் வந்து முன்னாடியே வந்து ஆன் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டேன். கொஞ்சம் கன்றாவே இருந்துச்சு யூஸ் பண்ணாமல் அதனால் ப்ரீ ஹீட் இப்போ பண்ணி வச்சிட்டேன். அப்போ திருப்பி ஒரு வாட்டி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணிடலாம். ஸோ அது நல்லா ஊறட்டும். ஊறின பண்ணக்கு ரெடி ஆகிட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் எப்பவுமே மசாலா போடும்போது வெறும் சிக்கன் மட்டும் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிங்கன்னா சாப்பிடும்போது அது கிறிஸ்பியாக நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நிறைய பட்டர் யூஸ் பண்ணுங்கள். பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே சிக்கன் அப்படியே நல்லா மொறுன்னு ஒரு சாஃப்டாக செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு அடி போட்டுட்டு இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு ஓடி வந்துடலாம். பாய். ஸோ இது ரெடி ஆயிடுச்சுல்ல. ஸோ அதையும் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அப்படியே உள்ளே வைக்க போகிறேன். ஸோ உள்ளே வச்சாச்சு, லாக் பண்ணியாச்சு. ஸோ 20 மினிட்ஸ் வைக்கிறேன். 250 வச்சுருக்கேன். இந்த 20 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் லேசாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு 10 to 15 மினிட்ஸ் வச்சோன்னா பக்காவாக சிக்கன் ரெடி ஆகிடும். அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரெடி நைஸ். நேற்று ரெடி பண்ணி வச்சிருந்த உப்புளி மாங்காவும் பாருங்கள் நல்லா வாட்டர்லாம் கலர் மாறி அந்த மேங்கோட தோல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு. ஸோ அதை இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணி சாப்பிட்டோன்னா, ஆல்ரெடி நான் வெயிட் பண்ண முடியாமல் ஆல்ரெடி ஒரு இது சாப்பிட்டேன். ஆனால் இன்னும் அந்த மாங்காயில் புளிப்பு ஏறலை. இன்னும் கொஞ்சம் நல்லா புளிப்பு ஏறட்டும், காரம்லாம் ஏறட்டும். செம்மையாக ஸ்மெல் வருது. நடுவில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லேசாக பட்டர் ஆட் பண்ணி மறுபடியும் உள்ளே வச்சேன். அந்த சத்தம், அந்த ஸ்மெல் ரெடியானோடனே வந்து உள்ள இந்த ஒரே ஒரு பீஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக சால்ட்டு இதெல்லாம். செம்மையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்குது. சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அந்த சவுண்டு முடிஞ்சிருச்சு ஓடி. ஸோ எடுப்போம், எப்படி இருக்குன்னு தெரியல. ஆஹா, பார்க்கும்போதே செம்மையாக இருக்கும் போல இருக்கே. காயெல்லாம் செம்மையாக வந்திருக்கு. ஸோ சிக்கன் நல்லா வந்துருச்சு. பார்த்தாலே இது பாருங்கள், சும்மா பிச்சாலே வந்துடுது பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இது நான் தனியாக சாப்பிட முடியாது, நான் சாப்பிடவும் மாட்டேன். இது அப்படியே பேக் பண்ணி நேராக எங்கள் அக்கா வீட்டுக்கு, இங்கே பக்கத்தில் எங்கள் அக்கா வீட்டு இருக்குது. ஸோ அவங்க கொண்டு போயிட்டு, அக்கா பசங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்லாம். அங்கே போய் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ எல்லாமே போட்டு பேக் பண்ணியாச்சு. ஸோ இது கூட என்ன எடுத்திருக்கேன்னா அந்த உப்புளி மாங்காய். ஸோ அது ரெடி ஆயிடுச்சுல்ல, அது வந்து உப்புளி மாங்காய் எடுத்திருக்கேன். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பும் இதுவும். ஸோ இது ரெண்டும் தான் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். பா. சூப்பராக இருக்கும்ல காலையில். சூப்பரா சாப்பிடுங்க. அது சின்ன பீஸ் தனியாக மூடியில் மூடியில் சின்னதாக ஒரு பீஸ் போட்டு பசங்க சாப்பிட்டாங்க, செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். ஸோ அடுத்த விளாகில் சந்திக்கலாம். பாய்.